Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங். ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங்னா என்னன்னா, இப்போ வந்து ஒரு நியூரல் நெட்வொர்க்கை நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒரு மாடலை லேர்ன் பண்ண வைக்க போறோம்னா அதில் வந்து ஒரு சில பாராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும். அந்த பாராமீட்டர்ஸ் பேர் தான் நம்ம வந்து ஹைப்பர் பாராமீட்டர் அப்படின்னு சொல்றோம். அதில் வந்து என்னென்ன பாராமீட்டர் இருக்கும்னா, ஒன்று வந்து லேர்னிங் ரேட். லேர்னிங் ரேட்டை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம்ல, அந்த ஆப்டிமைசேஷன் அல்காரிதம்ல வந்து லாஸ் வந்து எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து எந்த ஸ்டெப்ஸ்க்குள்ள எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும் அப்படின்றது தான் லேர்னிங் ரேட். பேட்ச் சைஸ்ன்றது என்னன்னா, பேட்ச் சைஸ் வந்து இப்போ ஒரு டேட்டா செட் 200 டேட்டா செட் இருக்குன்னா அதை வந்து நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 4 பேட்சா பிரிச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ வந்து 50-50யா அது ஒரு ஃபேர் பேட்ச் சைஸ் அந்த 4ஆ வந்து பிரிச்சிரும். ஸோ இந்த டேட்டா செட்டை ஸ்ப்ளிட் பண்றதுக்கு பேட்ச் சைஸ் ஒரு சாம்பிள்ல ஒரு பேட்ச்ல எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு. அடுத்து நம்பர் ஆஃப் எபாக்ஸ், என்னோட மாடல் வந்து எத்தனை எபாக்ஸ்ல வந்து லேர்ன் பண்ணும். அது ரெகுலரைசேஷன் L1 ரெகுலரைசேஷன் ஃபாலோ பண்ணுமா இல்லை L2வா அப்படின்னு வந்து ரெகுலரைசேஷன் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்லி தந்திருக்க மாட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து ரெகுலரைசேஷன் பத்தி நான் சொல்றேன். அடுத்து வந்து ஹிடன் லேயர்ஸ் அண்ட் யூனிட். நம்மளோட ஹிடன் லேயர்ஸ் அண்ட் லாஸ்ட் லேயர் வந்து எத்தனை லேயர்ஸ் இருக்கும் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்றது. அடுத்து டிராப் அவுட் ரேட். டிராப் அவுட் ரேட்டும் ரெகுலரைசேஷன் கான்செப்ட் கீழே தான் வரும், அதுவும் சொல்றேன். அடுத்து ஆப்டிமைசேஷன். ஆப்டிமைசர் வந்து நான் வந்து ஸ்டோகாஸ்டிக் கிரேடியன்ட் டிசென்ட் அது ஒரு டைப்பா அது சொன்னேன். அதே மாதிரி ஆடம் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி நீங்க வந்து ஆப்டிமைசர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாராமீட்டர்ஸ். இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கும் போது நம்மளோட மாடலோட அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓவர் ஃபிட்டிங் அண்டர் ஃபிட்டிங்கை அவாய்ட் பண்ணலாம். நம்மளோட டேட்டா மாடல் வந்து அன்சீன் டேட்டா, அதாவது டெஸ்டிங் டேட்டாவுக்கு ஒரு சில நியூ டேட்டாஸ்க்கும் நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி மாடல் நல்லா ஸ்பீடா இருக்கும். ஸோ இதுக்குதான் வந்து ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். லேர்னிங் ரேட், பேட்ச் சைஸ், நம்பர் ஆஃப் எபாக்ஸ், அதுக்கடுத்து ரெகுலரைசேஷன், ஆப்டிமைசர், இதெல்லாம் வந்து ரெப்ரசென்ட் பண்றது தான் ஹைப்பர் பாராமீட்டர் டியூனிங். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.